ஹல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு விஷயம் கூட அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை படிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 149வது பக்கத்தில் இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு வாக்கு பண்ணின ஒரு வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. இந்த உலகத்தில் நம்மோடு கூட என்றென்றைக்கும் நாம் விரும்புகிறவர்கள், ஆசைப்படுகிறவர்கள், ஒருவேளை பெரிய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவர்கள் இருப்பதில்லை. ஸ்தோத்திரம். பெற்றோர்கள், கணவன் மனைவி என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உயிரோடு கூட இருப்பதில்லை, அவர்கள் ஒன்றாக இருப்பதில்லை. பிள்ளைகள் கூட நம்ம நம்ப முடியாது, ஒரு காலம் வரும்போது அவங்க நம்மை விட்டு பிரிந்து போவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நபரை இங்கே அறிமுகப்படுத்துகிறார். அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம உயிரோடு இருக்கும்போதே எப்பொழுதும் நாம் ஒருவரோடு ஒருவர் இருப்பதில்லை. வேலைகளுக்கு செல்கிறோம், எங்கள் மனைவி வீட்டில் இருப்பாங்க, மனைவி ஆஃபீஸில் இருப்பாங்க, பிள்ளைகள் அவங்க படிப்புக்கு அல்லது தொழில்களுக்கு போவார்கள். எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதில்லை. நாம் நம்புகிறவர்கள், நாம் எதிர்பார்க்கிறவர்கள் எல்லாரும் எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருப்பதில்லை, நம்மோடு கூட இருப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை இங்கே சீஷர்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. என்றென்றைக்கும் மட்டுமல்ல, எப்பொழுதும் கூட நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் அதிகாரம், சங்கீதம் 139வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? எங்கே தேவனுடைய ஆவி என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கு சென்றாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து என் சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. எங்கும் எந்த நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர்.
ஹல்லேலூயா. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அதனுடைய முதல் பகுதியில் அங்கே சீஷர்களுக்கு இயேசு சில காரியங்களை சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இங்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அது ஒரு நல்ல செய்தி தான். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 வருடம் ஏறக்குறைய அவர் வாழ்ந்திருந்தார். அதில் 3.5 வருடம் அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். 30வது வயதில் ஞான ஸ்நானம் எடுத்து ஒரு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட அவர் ஊழியம் செய்தார். சீஷர்களுக்கு தம்முடைய ஊழிய முறைமைகளை அவர் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவருடைய நாட்களின் கடைசி நாட்களில் தொடர்ந்து இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து செய்து வந்த அந்த ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்னும் அதிகமான ஊழியத்தையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதிகமாக கலிலேயா, யூதேயா தேசத்தை சுற்றிலும் ஊழியம் செய்தார். தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கும்போது, நீங்கள் உலகம் என்றும் சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார். அதற்கு முன்னதாக அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கப் போகிறார் என்கிற செய்தியை சீஷர்களுக்கு அவர் சொன்னார். இந்த சீஷர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே அவங்க ரொம்ப சோர்வடைந்திருப்பார்கள். காரணம், 3.5 வருடம் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தார். பல சந்தர்ப்பங்களில் ஜனங்கள் அவர்களிடத்தில் பல கேள்விகளை கேட்டார்கள். குறிப்பாக பரிசேயர்கள், சதுசேயர் போன்ற மத தலைவர்கள் இவர்கள் மேல் குற்றம் சாட்டும்படியான பல கேள்விகளை கேட்டார்கள். அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார். அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாலேயே இயேசு பதில் சொல்லி விடுவார். ஒரு முறை இந்த சீஷர்கள் பசியினால் பயிர் வழியே போகும்போது, அந்த ஓரத்தில் போகும்போது பயிர் கதிர்களை கொய்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பரிசேய கூட்டத்தார் அவர்கள் வந்து கேட்டார்கள், உம்முடைய சீஷர்கள் செய்வது நியாயமல்ல, ஓய்வு நாளிலே பயிர்களை அவர்கள் பறித்து சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டினார். அப்பொழுது உடனே இயேசு அங்கே குறுக்கிட்டு வருகிறார். இயேசு குறுக்கிட்டு வந்து அவர்களுக்காக பேசுகிறார், அவர்களுக்காக வாதாடுகிறார். இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக எப்பவும் ஒரு நல்ல பக்க பலமாக இருந்தார். இப்போ இயேசு இந்த பூமியை விட்டு கடந்து செல்லுகிறார் என்று சொன்னபோது இவர்களுக்கு பயம் வந்திருக்கும், பல சோர்வுகள் அவர்களுக்கு இருந்திருக்கும், பல கேள்விகள் இருந்திருக்கும். இந்த இயேசு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார், பல அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். இவர் போவார்னு எப்பவும் நினைக்கல, இவர் அரசாட்சியை பிடித்து அரசாளுவார் என்று நினைத்திருந்தோம். ஆகையினாலே தான் இந்த யாக்கோபு, யோவான் என்பவர்களுடைய தாய், நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது ஒரு பக்கத்தில் என்னுடைய, 2 பக்கத்தில் என்னுடைய மகன்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி வந்து கேட்டார்கள். இயேசு ராஜாவாக யூதேயா தேசத்தை ஆளுகை செய்வார், ரோமர்களுடைய கரங்களில் அவர்களை விடுதலையாக்குவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்கான செய்தியை தம்முடைய சீஷர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள், வேதனை அடைந்தார்கள். அந்த நேரத்திலே தான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், நான் போகிறேன் உண்மைதான், ஆனால் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. நான் சென்று வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். இப்பொழுது நான் மாம்சத்தில் இருக்கிறேன், இந்த மாம்சத்தில் நீண்ட நாள் வாழ்ந்திருக்க முடியாது, அதுக்கு ஒரு எல்கை இருக்கிறது. நான் சென்று பரிசுத்த ஆவியாகிய ஒரு தேவனை, ஒரு கர்த்தரை, ஒரு ஆண்டவரை உங்களுக்காக அனுப்புவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார், எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. பெற்றோர்களை உங்களை விட்டு போகலாம், உங்களுடைய நண்பர்கள் ஒருவேளை உங்களை விட்டு பிரிந்து போகலாம், உங்களுடைய உறவினர்கள் ஒருவேளை உங்களை வேண்டாம் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. யார் வெறுத்தாலும்
இந்த பரிசுத்த ஆவியான ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல தேற்றரவலானாக, துக்கத்திலே சமாதானம் ஆறுதலும் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி இருக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள், அவருடைய வரங்கள், ஆவியின் கனிகள் போன்றவற்றை வருகிற நாட்களில் நாம் தியானிப்போம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி உலகமெங்கிலும் அனுசரிக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே நாள் என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று இருக்கிறது. அந்த பண்டிகையின் நாளிலே பரிசுத்த ஆவியானவர், இயேசு உயிர்த்தெழுந்து 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டார். அதை நினைவு கூறும் வண்ணமாக பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி அனுசரிக்கிறார்கள். அந்த காரியங்களை நாம் வருகிற வாரத்திலே தியானிப்போம். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான அபிப்பிராயங்கள் சபையிலே உண்டு. ஒரு சிலர் அறிந்திருக்கலாம். புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் ஆவியானவர் சொன்னால் தெரியும். அநேகர் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஆவி என்று நினைக்கிறார்கள். ஒரு ஆவி, ஒரு நல்ல ஆவி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி அல்ல. அவர் ஒரு ஆள் தத்துவம் உடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் திரியேக தேவன். திரியேக தேவன் என்றால் பொதுவாக எப்படி சொல்லுவாங்க? திருத்துவம், ட்ரினிட்டி என்று சொல்வார்கள். அதை விட சரியான வார்த்தை திரியேகத்துவம், அல்லது ஆங்கிலத்தில் சொல்ல ட்ரையூன். மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். திருத்துவம் என்றால் 3 நபர்களை குறிக்கிறது. திரியேகத்துவம் என்றால் 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். மூவரில் ஒருவராகவும் மூவரும் ஒருவராகவும் செயல்படக்கூடிய ஆண்டவர். ஆகையினால் அவரை திரியேகத்துவம் உள்ள தேவன் என்று சொல்லுவார். நம்முடைய தேவன் யார் சொல்லுங்க? திரியேகத்துவம். அல்ல, சத்தமாக சொல்லுங்க, திரியேகத்துவம். ஹல்லேலூயா. ஒரே தேவன். ஸ்தோத்திரம். அப்படி ஒரே தேவன் 3 பர்சனாலிட்டிஸ், நபர்களாக அல்லது ஆழ்த்தத்துவம் உடையவர்களாக செயல்படுகிறார். அதை குறித்து நம்ம கேள்விகள், சந்தேகங்கள்லாம் வரலாம். நம்ம அதிக சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில கேள்வி கேட்கிறவர்கள் வேதாகமத்திலே ட்ரினிட்டி அல்லது திரியேகத்துவம் என்கான வார்த்தை இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் திரியேக தேவனுடைய தன்மை நாம் வேதாகமத்திலே ஆரம்பத்திலிருந்தே, படைப்பிலிருந்தே அவர் எப்படி திரியேக தேவனாக செயல்படுகிறார் என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது. யாரும் தூங்கக்கூடாது சொல்லுங்க. திரியேக தேவன், ஒரே தேவன். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிக்கலாம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் நல்லா சொல்லுங்க, ஒருவரே கர்த்தர். ஒருவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வசனம் ஆணித்தரமாக ஒரே தேவன் என்று சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுக்கு பிரமாணங்களை, சட்டதிட்டங்களை கொடுக்கும்போது, 10 கற்பனைகளை கொடுக்கும்போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நாம் படிக்கலாம். யாத்திராகமம் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த திரியேக தேவன் சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பிரைஸ் காட். இப்படி ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவத்தில் வெளிப்படுவதை சில சமயங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் வேதாகம் முழுவதும் அப்படி திரியேக தேவனை குறித்து சொல்லுவதை
நாம் கற்றுக்கொள்ள முடியும். வருகிற நாட்களில் நாம் கொஞ்சம் அதை குறித்து படிப்போம். இயேசு கிறிஸ்து ஒருமுறை இப்படியாக சொன்னார். பொதுவாக இயேசு கிறிஸ்து உவமைகள் கதைகள் மூலமாக பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது உவமைகள் புரியக்கூடிய அளவுள்ள கதைகளை சொல்லி அவர் விவரித்தார். அதுவும் ஜனங்களுக்கு சரியாக புரியவில்லை. அப்பொழுது அவர் எப்படி சொன்னார், இந்த உலக பிரகாரமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியானால் பரம காரியங்களை நான் சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கிறதில்ல. அவருடைய நினைவுகள் மிகவும் வித்தியாசமானவைகள். அடுத்த வசனத்தை படிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன். அது நமக்கு ஒருவேளை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய குறுகிய அறிவினால் கடினமாக இருந்தாலும் அவர் திரியேக தேவன். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் மிகவும் உயர்ந்தவைகள். நாம் நினைக்கிறதை பார்க்கலும் அவருடைய நினைவுகள் மிகவும் உயர்வானவைகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். மூவரும் ஒருவர், மூவரில் ஒருவராக அவர் செயல்படுகிறார். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று 3 ஆள் தத்துவங்களுடன் இந்த ஒரே தேவன் செயல்படுகிறார். இதை உறுதி செய்யும் விதமாக வேதாகமத்திலே அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு படிப்போம். தொடர்ந்து வருகிற நாட்களில் இதை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக அவர் யோர்தான் நதி அண்டையில் யோவான் ஸ்நாபகனிடத்தில் வந்தார். யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தடை பண்ணுகிறான். நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும், நீர் பரலோகத்தில் வந்த தேவகுமாரன் அப்படி என்று சொல்லும்போது, இன்றைக்கு இப்பொழுது நீ இடம் கொடு என்று யோவான் ஸ்நாபகன் இயேசு சொல்லுகிறார். அதைத் தொடர்ந்து 2 பேரும் யோர்தான் நதியில் இறங்கி யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அங்கே குமாரனாகிய தேவன் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக அங்கே கடந்து வந்தார். அவர் பாவி அல்ல, ஆனால் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக யோவான் அவரை இந்த ஞானஸ்நானத்துக்கு முன்பாக அறிமுகப்படுத்தும் போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அப்படி உலகத்தின் நம் ஒவ்வொருடைய பாவத்தையும் சுமந்தவராக அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக அங்கே கடந்து வந்தார். அவர் ஞானஸ்நானம் எடுத்து அந்த யோர்தான் நதியிலிருந்து கரையேறின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம் உண்டாயிற்று? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி. கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து ஆகிய குமாரனாகிய தேவன் ஞான ஸ்நானம் எடுக்கும்படியாக யோர்தான் நதியில் தேவகுமாரனாக அவர் இறங்குகிறார், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதைத் தொடர்ந்து யோவான் கவனித்துக் கொண்டிருக்கும் போதே இயேசுவின் மேல் தேவ ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு, அங்கே தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்குகிறதை யோவானும் கண்டார், இயேசுவும் அதை உணர்ந்தார். யோவான் ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது யார் மேல் இந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குகிறாரோ அவர்தான் குமாரனாகிய தேவன் என்று சொல்லி இருந்தார். இப்பொழுது இங்கே பாருங்கள், 3 நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக ஞானஸ்நானம் எடுக்கிறார். பரலோகத்தின் தேவனாகிய பிதாவாகிய தேவன் இவனுடைய நேச குமாரன் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதே நேரத்தில்
பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல நிழலிட்டு இறங்குகிறார். இங்கு 3 பர்சனாலிட்டிஸ், அதாவது 3 தனித்தன்மை உள்ள நபர்கள், ஆழ்தத்துவம் உடைய நபர்கள் அங்கே ஸ்தோத்திரம் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஸ்தோத்திரம் நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களை நாம் படிக்கும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த தேவனுடைய நாம் பரிசுத்த ஆவியின் நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3 தனித்தன்மை உள்ள தேவனுடைய நாமங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும்போது ஸ்தோத்திரம் அவர் சபைக்கு ஆசீர்வாதம் சொல்லி, அந்த பெனடிக்ஷன் சொல்லி எழுதுகிறார். 2 கொரிந்தியர் நிருபம் கடைசி அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களை படிக்கும்போது அங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய அந்த தேவனுடைய ஐக்கியமும் என்று சொல்லுகிறார். 3 பெயர்களை அவர் சொல்லுகிறார், 3 நாமங்கள். என்ன நாமம்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தூங்குறவங்க எல்லாம் சொல்லுங்க சத்தமா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவனாகிய திரி ஏக தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லணும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த மூவரும் ஒன்றாக செயல்படுகிறார்கள். சில சமயங்களில் தனித்துவம் நிறைந்தவர்களாய் ஸ்தோத்திரம் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் செயல்படுவதை நாம் வேதாகமத்திலே படிக்க முடியும். இப்போ ஸ்தோத்திரம் ஆழ்தத்துவம், பர்சனாலிட்டி என்று சொன்னால், பர்சனாலிட்டி நமக்கு தெரியல, பர்சனாலிட்டி பர்சன் நபர், ஆழ்தத்துவம். ஆழ்தத்துவம் என்றால் நம்ம மாதிரினா ஆவி ஆத்துமா சரீரம் உடையவர். ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரம் உடையவர். இப்போ பிதாவாகிய தேவன் ஆவி ஆத்துமா சரீரம் உடையவராக வேதாகமத்தில் பல இடங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. குமாரனாகிய தேவனை குறித்து நமக்கு சந்தேகம் இருக்காது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மாம்சத்தில் சரீரம் உடையவராக இருந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்கு ஆவிக்குரிய சரீரம் தரிப்பிக்கப்பட்டது. அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக ஆவிக்குரிய ஒளியின் சரீரத்தை உடையவராக இருந்தார். இப்பொழுதும் அவர் அப்படி இருக்கிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவன், அவர் ஆவி அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியாகிய தேவன் வெறும் ஆவி அல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்துச்சு, எப்படி சொல்லுவாங்க, ஆவி இறங்கிட்டு ஏதோ ஒரு சக்தி வந்தது. அப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், அவர் வெறும் ஒரு ஆவி அல்ல, அல்லது வெறும் ஒரு சக்தி அல்ல. சிலவங்க எலக்ட்ரிசிட்டி போல ஃபீல் பண்ணேன்னு நினைக்கிறாங்க. அவர் எலக்ட்ரிசிட்டியும் அல்ல, அவர் ஆவி ஆத்துமா சரீரமுடைய ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பல குணாதிசயங்களை நாம் வேதத்தில் படிக்க முடியும். அவருக்கு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, காரண பெயர்கள், ஆள் தத்துவம் நிறைந்த பெயர்கள். நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் கூட இருக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கலாம். யோவான் 15:26. பாருங்க, அங்கே அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுன்னு சொல்லப்படலை. ஆவினா அதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பொருள்னா அதுன்னு சொல்லுவாங்க. இது பொருள் அல்ல, ஆள் தத்துவமுடைய தேவன். ஹல்லேலூயா. நம்மை போல ஆள் தத்துவமுடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுடைய சிருஷ்டிப்பில், நம்ம அப்புறமா அதற்காக வரலாம். ஸ்தோத்திரம். அப்போ அங்கே அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல யோவான் 16ஆம் அதிகாரம் 8-7 வசனங்கள். அவர் வந்து, யார் வந்து? அவர் என்றால் அவர் ஒரு நபர், கனத்துக்குரிய ஒரு நபர். ஆங்கிலத்தில் அதனுடைய அந்த நமக்கு தெரியாது, ஹீன்னு மென்ஷன் அவன் சொல்லுவோம். ஆனால்
மிக கனம் பொருந்தியவராக அவரை ஸ்தோத்திரம் இங்க இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துகிறார். அவர் என்று சொல்லுகிறார். அவர் வந்து படிங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் பதினான்காவது வசனத்தை படிக்கலாம். 14 அவர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்ல, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அவர் தேவன். சொல்லுங்க, அவர் தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது 13வது வசனத்தில் படிங்க. சத்திய ஆவியாகிய அவருக்கு சில காரண பெயர்கள், சத்திய ஆவியாகிய அவர், தேற்றரவாளனாகிய அவர் என்று சொல்லி சில பெயர்கள், காரண பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சத்திய ஆவியாகிய அவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஒரு சக்தி அல்ல, அவர் திருத்துவத்தில் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. திருத்துவத்தில் எப்படி சொல்லுவோம்? திருத்துவத்தில் முதலாவது பிதா, திருத்துவத்தில் இரண்டாவது குமாரன், திருத்துவத்தில் மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவோம். அது கூட தவறு. ஏன்னா திருத்துவத்தில் 1, 2, 3 என்று இல்லை. பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும், பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும், குமாரனாகிய தேவன் எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் ஆள் தத்துவம் உள்ள, ஒன்றாக இயங்கக்கூடிய, ஒரே தேவனாக வெளிப்படக்கூடிய திரி ஏக தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு என்று சொல்லி சில குணாதிசயங்கள், தெய்வீக தன்மைகள், பிதாவாகிய தேவனுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறதோ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட தெய்வீக குணாதிசயங்கள் இருக்கிறதோ, அதே குணாதிசயங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவரை குறித்து நித்தியமானவர். நித்தியமானவர் என்றால் முடிவில்லாதவர். முடிவில்லாதவர். ஸ்தோத்திரம். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்லுவோம். அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் நித்தியமானவர், நித்திய ஆவி என்று அவரை குறித்து சொல்லப்படும். எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனப்படி. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14. அங்கே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து எப்படி நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை சொல்லும்போது, அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி உறுதுணையாக இருந்தார்? நித்திய ஆவியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உதவியாக இருந்தார். இந்த பூமியில் வந்து மரித்து பரிசுத்த ஆவியாரும் பிதாவாகிய தேவனும் இணைந்து இயேசுவை இந்த பூமியில் அனுப்புகிறார்கள். அதில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது நித்திய ஆவி. நித்திய ஆவி என்றால் பிதாவாகிய தேவன் எப்படி நித்திய காலமாய் தேவனாய் இருக்கிறாரோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர். வெறும் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே தேற்றரவாளனாக கடந்து வந்தவர் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாய் அவதாரம் எடுத்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியிலே வெளிப்பட்டாரோ அதுபோலவே பரிசுத்த ஆவியானவரும் நித்திய காலமாக, ஸ்தோத்திரம், அவர் தேவனானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நித்திய தேவன். நித்திய தேவன். இரண்டாவதாக நாம் தேவனை குறித்து படிக்கும்போது தெய்வீக பண்புகளில் ஒன்று, தன்மைகளில் ஒன்று, தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் எங்கும் நிறைந்திருக்கிறார். நாம் ஏற்கனவே படித்தோம் 139வது சங்கீதத்தில். அந்த வசனங்களை மட்டும் படிக்க. 139 7, 8, 9 வசனங்கள் படிக்கலாம். சங்கீதம் 139 7, 8, 9. உம்முடைய ஆவிக்கு மறைவாக, பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. ஹல்லேலூயா. காரணம், அவர் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஆண்டவர். பிதாவாகிய தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறது போல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் எங்கும் வியாபித்திருக்கிறது போல, பரிசுத்த ஆவியானவர்
எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிற தேவன். மூன்றாவதாக தேவனுடைய பண்புகள், தேவனுடைய குணாதிசயங்கள் ஒன்று, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். பிதாவாகிய தேவன் எப்படி சர்வ வல்லமை உள்ளவரோ அதுபோல குமாரனாகிய தேவனும் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவர் என்பதை அவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. இயற்கையின் மேல் அதிகாரத்தை காண்பித்தார். மரித்து போன மனிதர்கள் மேலே அவர் அதிகாரத்தை காண்பித்தார். வியாதியின் மேலே அதிகாரத்தை காண்பித்தார். பிசாசின் மேல் அவருடைய அதிகாரத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இந்த பூமியிலே சஞ்சரித்தார், வாசம் பண்ணார். ஆனால் சரீரத்தில் இருந்தபடி சில லிமிட்டேஷன்ஸோடு கூட இருந்தார். இன்றைக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதுபோல பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை நாம் படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், இந்த காரியம் எப்படி சம்பவிக்கும், புருஷனை அறியேன். ஆண்டவர் அவளிடம் சொல்லுகிறார், தேவதூதன் அவளிடம் சொல்லுகிறார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆனால் அவளுக்கு திருமணமாகவில்லை. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த காரியம் தேவனாலே மட்டும்தான் இந்த காரியம் நடைபெறும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிக்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்போது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறும். ஹல்லேலூயா. காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உருவாக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்ப்பத்தில் புருஷனுடைய உதவி இல்லாமல் ஒரு குழந்தையை உருவாக்க பரிசுத்த ஆவியானவரால் முடியும். இயற்கை எல்கைகளை தாண்டி கிரியை செய்வதனுடைய வல்லமையின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. அதனுடைய டீட்டெயில்ஸுக்குள்ளால் நம்ம போகல, நம்ம இங்க படிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நாம் தங்குவதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக இருந்தது. ஒழுங்கின்மை இருந்தது, அதில் வறுமை இருந்தது, எதுவும் இல்லை. கர்த்தர் நமக்காக இந்த பூமியை உண்டாக்கினார். அந்த பூமியினுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த பூமியை இருள் சூழ்ந்திருந்தது. ஹல்லேலூயா. இந்த பூமியை இருள் சூழ்ந்திருந்தது. தேவ ஆவியானவர் இந்த ஒழுங்கற்ற பூமியிலே ஜலம் இருந்தது. இந்த ஒழுங்கற்ற பூமியிலே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இருள் இருந்தது. இந்த ஒழுங்கற்ற பூமியிலே வறுமை இருந்தது. இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இருள் நிறைந்த பூமியிலே, ஒழுங்கற்ற பூமியிலே, வெறுமையான பூமியிலே, வெறும் தண்ணீரால் நிறைந்திருந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவினார். தேவ ஆவியானவர் அசைவாடினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு பூமி உருவாக்கப்பட்டது. மனுஷன் ஆகிய நாம் தங்கும்படியாக சகல சிருஷ்டிகளும் சிருஷ்டிக்கப்படக்கூடிய அளவில் பூமி ஒரு நல்ல நிலமாக மாறினது. ஹல்லேலூயா. இது தேவனால் மட்டுமே ஆகும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். பிதாவாகிய தேவன் எப்படி சர்வ வல்லமை உள்ளவரோ, குமாரனாகிய தேவன் எப்படி சர்வ வல்லமை உள்ளவரோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக, தேவன் என்றால் அவர் எல்லாம் அறிந்தவர். ஒமினிசியன்ட், அவர் சயின்ஸ் எல்லாம் அறிந்தவர். பரிசுத்த ஆவியானவர்
எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், எந்த ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம படிக்கும் போது மனுஷனுடைய ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். படிக்க பார்க்கலாம். மனுஷன் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுடைய ஆவி மனுஷருக்குரிய காரியங்களை தான் அறிய முடியும். அதுக்கு மேலே நம்ம எவ்வளவு சயின்டிஸ்டாக இருந்தாலும் எவ்வளவு விஞ்ஞானியாக இருந்தாலும் தேவனுக்குரிய ஆழங்களை அறிந்து கொள்வது சாத்தியமில்லை. தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெறும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மட்டுமல்ல, நாம் 139ஆம் சங்கீதத்தில் நாம் படித்த போது 139ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்கள் படிக்கிற போது பின்னால் அந்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவர் ஸ்தோத்திரம் நம்ம எங்கே போனாலும் கூட வருகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவரை குறித்து தான் 1-2 வசனங்களில் நாம் இப்படியாக படிக்கிறோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய உள்ளங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறார். அடுத்தது, என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகள், நம்முடைய நினைவுகள் தோன்றும் முன்னே பரிசுத்த ஆவியானவர் தூரத்தில் இருந்து அவைகளை அறிகிறார். நீங்க மனசுல ஒன்று எண்ணுறதுக்கு முன்னாடி இதை செய்ய போறேன், இதை செய்யலாம் என்று நீங்கள் உங்களுக்குள்ளால யோசனை பண்ணும் முன்னாக, நீங்கள் உங்களுக்குள்ளால திட்டம் பண்ணும் முன்னதாக பரிசுத்த ஆவியானவர் அவைகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிக்கலாம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிற என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மனுஷருக்குரிய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷருக்குரிய காரியங்களை மட்டுமல்ல, நாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் அவர் மனுஷருக்குரிய இந்த உலக பிரகாரமான காரியங்களை மட்டுமல்ல, தேவனுக்குரியவைகளை அறிந்திருக்கிறார். தெய்வீகத்தினுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அவர் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவரோ அதுபோல எல்லாவற்றையும் அறியக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதுபோல பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியாகிய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் எப்படி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரோ, குமாரனாகிய இயேசு எப்படி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரோ, அதுபோலவே பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு அநேக பண்புகள் இருக்கு. அதில் ஒன்று, அவர் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவன் பரிசுத்தமானவர். குமாரனாகிய தேவன் பரிசுத்தமானவர். இப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவன், அவருடைய பேரே ஆரம்பிக்கிறது எப்படி? பரிசுத்த ஆவி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு இந்த ஆவியானவரை குறித்து அறிமுகப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் என்றே அறிமுகப்படுது. படிக்கலாமா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றாலே, பரிசுத்த ஆவி என்றாலே ஸ்தோத்திரம், அவர் தூய்மையானவர். தீமை அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர், பரிசுத்தம் ஆக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் ஆக்கக்கூடிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இன்னும் நாம் வேதாகமத்தை படிக்கும்போது தேவனுக்கென்றே உரிய செயல்கள் இருக்கிறது. தேவனுக்கென்றே உரிய செயல்கள். தேவன் தவிர வேற யாராலையும் அது செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அது ஒன்று சிருஷ்டிப்பு.
ஒன்றை உருவாக்குவது, படைப்பது, சிருஷ்டிப்பது. கண்டுபிடிப்பு என்று நிறைய இருக்கிறது. தேவன் நிறைய காரியங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள் விஞ்ஞானத்தினால், அறிவினால் அவற்றை கண்டுபிடிக்கிறோம். அவர் கவர் பண்ணி வச்சிருக்கிறத டிஸ்கவர் பண்ணுறோம். அது வேறு. ஹல்லேலூயா. கண்டுபிடிப்புகள் வேறு. ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பு என்பது வேறு. இந்த சிருஷ்டிப்பு என்பதா காரியம் தேவனாலே மட்டும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். யோபு 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று இங்கே ஸ்தோத்திரம் யோபு சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்றால் சிருஷ்டித்தார். தொடர்ந்து பார்க்கிறோம், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். சங்கீதம் 104:30. தேவன் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்பொழுது சிருஷ்டிப்பில் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனை படைக்கும் போது 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. நாம் நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டு பண்ண வேண்டும்னு சொல்லி 3 பேரும் அங்கே ஸ்தோத்திரம் செய்கிறாங்க. இதில் இந்த உயிர் கொடுக்கக்கூடிய பகுதி, ஜீவனை கொடுக்கக்கூடிய பகுதி, அதில் பரிசுத்த ஆவியானவர் தேவனாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். மனுஷனை மண்ணால் உருவாக்கி அப்படி படுக்க வச்சிருக்குது. இப்போ தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அதிலே ஊதுகிறார். ஒரு விஷயம் கூட அந்த யோபு 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அவர் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இங்க சிருஷ்டிப்பில் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பங்கு. ஹல்லேலூயா. இந்த சிருஷ்டிப்பு என்பது, உருவாக்குதல் என்பது தேவனால் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் சிருஷ்டிக்கிறார், குமாரனாகிய தேவன் சிருஷ்டிக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் சிருஷ்டிக்கிறார். இது தேவனால் மட்டும் நடக்கக்கூடிய செயல். இது பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை நமக்கு நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சிருஷ்டிக்கக்கூடிய ஆண்டவர். இப்போ மனிதனை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் பிளான், நம்முடைய சாயலின்படியே, நம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்ற. சாயல்னா என்னது? சாயல்னா ஒரு ஆளை போல இன்னொரு ஆள் இருந்தாருன்னா அவருடைய சாயலில் இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவுடைய சாயலில் சில சமயங்கள் பார்க்குறதுக்கு அப்பாவை மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரூபம் என்றால் என்னது? ரூபம் என்றால் உருவம். கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்குது, உருவம், ரூபம். ஆண்டவர் மனிதனை படைத்த போது அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் கொடுத்து படைத்தார். அப்படியானால் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அவருடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை குறித்து படிக்கும்போது ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனுக்கு ஆவி இருந்தது, ஆத்துமா இருந்தது, சரீரம் இருந்தது. பல இடத்துல நம்ம படிக்கிறோம். நம்ம மாதிரி உள்ள ஃபிசிக்கல் ஃப்ளஷ், மாம்ச சரீரம் அல்ல, ஆவிக்குரிய சரீரம். குமாரனாகிய இயேசுவுக்கு அவர் மாம்சத்தில் வந்தார், ஆனால் இப்போ அவர் அந்த மாம்ச சரீரத்தில் இல்லை, அவருக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. அதுபோல பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆவி, ஆத்தும, சரீரம் உண்டு. அதை நம்ம அப்புறமா தியானிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது தேவன் மனிதனை படைக்கும்போது அவருடைய சாயல், அப்போது பரிசுத்த ஆவியானவருடைய சாயல், ரூபம், இவற்றை கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ திருப்பி சொல்லலாம். பிதாவாகிய தேவன் சிருஷ்டிக்கிறார். அது தேவனுக்கே உரிய ஒரு செயல். குமாரனாகிய தேவன் சிருஷ்டிக்கிறார்.
அது தேவனாலே மட்டும் நடக்கக்கூடிய ஒரு செயல். பரிசுத்த ஆவியாகிய தேவன் சிருஷ்டிக்கிறார், அது தேவனாலே மட்டும் நடக்கக்கூடிய ஒரு செயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுபோல ரட்சிப்பு என்பது தேவனால் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒன்று. மனுஷனுடைய முயற்சியினால, தான தர்மங்கள் செய்கிறதுனால அல்லது நற்குணங்கள்னால கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. தேவன் கிருபையாக நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொஞ்சம் வசனங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய படிப்போம். ஸ்தோத்திரம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். உங்கள் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லி மேலே சில ஸ்தோத்திரம், சில பாவ செயல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இப்படி தான் இருந்தீங்க. ஸ்தோத்திரம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், இங்கே ஒரு ரட்சிப்பில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருக்கு ரட்சிப்பில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, இயேசுவை குறித்தான நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. இது பிரசங்கிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியானவர் இங்கே என்ன செய்கிறார்னால் அவருடைய கிரியையை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வசனம், ரட்சிப்புக்கு ஏற்ற வசனம் வரும்போது அதை இதயத்திலே ஏற்றுக்கொள்ளவும், இந்த இயேசுவை நீ நம்பு என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை உள்ளால கொடுக்கவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பில் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம இங்கே படிக்கிறோம். ஸ்தோத்திரம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை நீதிமான்களாக்குகிறார். ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோமா? தேவனுடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் ரட்சிப்பின் போது நாம் இரத்தத்தினால் கழுவப்படுகிறோம். ரட்சிப்பின் போது பரிசுத்த ஆவியினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இது தேவனுடைய செயல். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஏதோ பிரசங்கம் பண்ணாங்க, எனக்கு நல்லா பிடிச்சிருந்து, இயேசு நல்லவர்னு சொன்னாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளையாயிட்டேன், அப்படி சொல்லும் போதே அதற்கு பின்னாக பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பலத்த செயல் உங்கள் இருதயங்களுக்குள்ளால நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த செயலினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் காட். எபேசியர் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அச்சாரம், அச்சாரம்னா என்னது? அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடையாளம். அப்போ இங்கே ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம். நாம் ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால கிரியை செய்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயலின்றி யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நிக்கோதேமு என்பதான ஒரு மனுஷன் வந்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து படிக்கிறோம். 3 முதல் வசனங்களை கொஞ்சம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். அதற்கு நிக்கோதேமு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த நிக்கோதேமு என்பவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. பழைய பிரமாணங்கள், வேத பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர்.
அவரை போல கற்று தேர்ந்தவர்கள், வேத ஆழங்களை அறிந்தவர்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்து கற்றவர்கள் நம்மள இங்கே யாரும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த ரட்சிப்பு கடினமாக இருந்தது காரணம் இந்த ஆவியானவரை குறித்து, ஆவியானவருடைய செயலை குறித்து அவன் அறியாதிருந்தான். இன்று நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு செயல். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய இதயங்களில் கிரியை செய்து இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்குள்ளாக தூண்டி இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய செயல் இல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நம்ம சீக்கிரமாக படிக்கலாம். யோவான், அவர் வந்து பாவத்தை குறித்தும், யார் இங்க பிரசங்கம் பண்ணப்படும் போது பாவத்தை குறித்தான ஒரு உணர்வை இருதயத்திலே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். முதலாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மிகவும் முக்கியமானது நான் ஒரு பாவி என்கிறதான உணர்வு. சாதாரண மனிதர்களுக்குள்ளால நான் ஒரு பாவி என்கிறதான உணர்வு உண்டாகிறதில்லை. அவர்கள் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் அவர்களுடைய நீதியின் மூலமாக அவர்களை நீதிகரிக்க பார்ப்பார்கள். நீ இந்த குற்றத்தை செய்தியான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ரட்சிப்புக்கு மிகவும் இன்றியமையாதது பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நாள் நீ பாவி என்று உணர்த்தினபடியினால் இன்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் நம்முடைய ரட்சிப்புல பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேவன், ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு பிதாவாகிய தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிறார்கள். மூவரும் இணைந்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ந்து படிக்கலாம். 16ஆம் அதிகாரம் அடுத்த வசனம். இந்த உலகத்தில் அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே, இயேசுவை குறித்தான விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். அவர்கள் இயேசுவை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும் யார் கண்டித்து உணர்த்துவார்? பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இந்த வேத புஸ்தகம், இதில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை, இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய கரங்களில் இன்னைக்கு படிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேத பிரமாணங்கள், வேத சட்டங்கள், நாம் ரட்சிக்கப்படுவதற்கான வழிகள், இவைகள்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை எழுதி நம்முடைய கரங்களில் கொடுப்பதில் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம், இந்த முழு வேதாகமத்திலும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இதை தீர்க்க தரிசன வசனங்கள் என்று சொல்லுகிறோம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையது. அதாவது யாரோ எழுதுனாங்க, அவங்களுக்கு தோணுனதை எழுதுனாங்க, அவங்களுடைய மனசில் பட்டதை எழுதுனாங்க, அவங்களுக்கு நல்லதென்று தோன்றினதை எழுதுறாங்க. அப்படி அல்ல. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் ஒரு மனுஷன் தான் எழுதியிருக்கிறான். ஆனால் மனுஷனுடைய சுய சித்தத்தினால், சுய விருப்பத்தினால், அவனுடைய ஆசைகள், விருப்பங்கள், அவனுடைய மனசில் தோணுவதெல்லாம் எழுதி வைக்கவில்லை என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் கற்பனை கதைகள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியாகிய தேவன், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்த மனுஷர் மூலமாக நமக்கு எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நல்ல வழியில் நடப்பதற்கு, தீமையை வெறுப்பதற்கு,
ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு சட்ட திட்டங்களாக, உபதேசங்களாக, நாம் இயேசுவை விசுவாசிப்பதற்குரிய காரியங்களாக இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தேவன். அவர் வெறும் ஒரு ஆவி அல்ல, ஏதோ ஒரு சக்தி அல்ல, அவர் எலக்ட்ரிசிட்டி இல்லை. மாறாக பரிசுத்த ஆவியானவர் தேவன். ஒரு 5 முறை அறிக்கை பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் என்று சொல்லி பயந்து நடுங்கியோ அன்பினாலேயோ அந்த தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள், அவரை துதிக்கிறார்கள், ஸ்தோத்திரம், அவரை போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள், கும்பிடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறார்கள், இயேசுவை வணங்குகிறார்கள், வணங்குகிறோம், இயேசுவை கும்பிடுகிறோம், ஸ்தோத்திரம், இயேசு நல்லவர் என்று சொல்லுகிறோம், இயேசு எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் என்று சொல்லுகிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். அதுபோலவே பரிசுத்த ஆவியானவரும் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எப்படி ஆராதனைக்குரியவரோ அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. குமாரனாகிய தேவன் எப்படி ஆராதனைக்குரியவரோ அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவன், அவர் ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.